ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஹெல்த்தியான அதோட இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரைஸ் தான். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு நாள் வீட்டில் வெரைட்டி ரைஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதோட கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது நல்லா வந்து பொரிஞ்சு வர அளவுக்கு விட்டுடுங்க. இப்போ இதோட நம்ம சேர்க்கக்கூடிய இந்த பொடி பார்த்திங்கன்னா இட்லி பொடி. நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு பயன்படுத்தக்கூடிய இட்லி பொடி. அதை கொஞ்சம் சேர்த்துட்டு, அதாவது ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது 3/4 ஸ்பூன் அளவுக்கு இந்த தான் வந்து ரொம்ப முக்கியமானது. இது பார்த்திங்கனாக்கா முருங்கைக்கீரை பொடி. இது எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா, முருங்கைக்கீரையை நல்லா உருவிட்டு நல்லா அலசிடுங்க. அலசிட்டு நிழல்லையே போட்டு நல்லா ஒரு துணியில் காய விட்டுட்டு நல்லா அது முறுமுறுன்னு வர அளவுக்கு நல்லா காய்ந்த பிறகு அதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சுட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இது எப்போ வேணால் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த அந்த முருங்கைக்கீரை பொடியை அந்த கடாயில் ஒரு கொஞ்சமாக ஒரு செகண்ட் வறுத்துட்டு அதோட நம்ம சாதம் வந்து நம்ம வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தை அதோட கலந்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தேன். அதே போல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்க இட்லி பொடியில் உப்பு இருக்கும். ஸோ சாதத்துக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்தாக்கா போதும். அந்தளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வந்து ரெடி ஆகிட்டு. இதே இந்த முருங்கைக்கீரை பொடியை இட்லி பொடி சேர்க்காம நார்மலாக பொடியாக நுணுக்கி வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். நீங்கள் தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான கீரைப்பொடி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது. ரொம்ப டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த கடலைப்பருப்புலாம் நல்லா க்ரன்ச்சினஸோட சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.